ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பிரெட் உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 6 முட்டையை இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கணும். நான் ஒரு பேக்கெட் பிரெட் எடுத்திருக்கேன். ஒரு பேக்கெட் பிரெட்டுக்கு 6 எக்ஸ் போதும். இதில் கொஞ்சமாக 6 முட்டைக்கு தேவையான அளவு பெப்பரு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா எக்கை நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இது கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சமான ரெசிபி, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எக்கை பீட் பண்ணி தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறமா இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இதில் நம்ம பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம். அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, உப்பு ஆட் பண்ணிவிட்டு பெப்பர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பீஸாக கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெட் கொஞ்சம் நேரம் அதில் ஹீட் ஆனால் கூட போதும், ரொம்ப ரோஸ்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நடுவில் இந்த மாதிரி ஒரு ஹோல் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க எக்கை அதில் ஊற்றிடுங்க. இப்போ எக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வேகணும். கொஞ்சம் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து ஏதாவது ஒரு கரண்டி வச்சு நல்லா அதை கிண்டி விட்டுக்கோங்க. மிடில் பார்ட்டை லேசாக அப்படி கிண்டி விட்டுட்டே இருங்க. நம்ம ஆயில் கீழே ஊற்றுனதுனால நமக்கு பிடிக்காது. இந்த மாதிரி சிம்மில் வச்சுக்கோங்க, ஃபுல் சிம்மில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் இந்த மாதிரி திரளாக வந்ததுக்கப்புறமா ப்ரெட்டோடு சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணுற அந்த சூட்லேயே எக் நல்லா வெந்துடும், ப்ரெட்டோடு நல்லா ஒத்து போயிடும். நம்ம தனியாக எக் போட்ட மாதிரியே தெரியாது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உதிரியாக வர மாதிரி பாருங்கள். இந்த பிரெட் உப்புமா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.